தான் எக்ஸாஸ்ட் போடணும்னு சொல்லி ஒரு வழியாக போட்டாச்சு. இப்போ தான் போட்டு ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். போட்டாச்சு. போட்டு ஒரு சின்ன ரைடு மாதிரி கிளம்புவோம். போனோட செம்பூத்து போவோம் சார். போகும்டா. ஏன்னா ஏங்க போன வாரம் போனோம். என்னாச்சு உள்ள உடனே வெளியே இருக்கு உள்ள உடல இல்லை. நாங்கள் போனது லேட்டு 6 மணி. நம்ம 6 மணிக்கு போனோம். அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து 4 மணி சொல்லிதான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3:15 ஆகி போச்சு. 3:30க்கு அங்கே போய் நிற்கணும். அதுக்காக தான் டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு இருக்கோம். மாதம் ஒரு தடவை எக்ஸாஸ்ட் நோட்டை காமிச்சு வச்சு ஃபோன் எடுத்துட்டு அழுகு விட்றாங்க வாட்டுக்க லட்சம் விட்டுட்டு எனக்கு நிப்பாடல நூட்டுல நிப்பாட்டல கூட கீழே நிப்பாட்டக்கூடாது. அடிச்சு வருஷம் டயர்ல நம்ம சீக்கிரம் கிளம்பணும். சரியான சவுண்ட்ரா. நம்ம போட்ட ஸ்லிப்பான் வந்து R1M. அதுக்கேற்ற மாதிரி தான் சவுண்டு வரும். ரைடில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சவுண்டு கேட்குறத நான் போயிட்டு காட்டுறேன். அப்புறம் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போய் முடிஞ்சா குளிச்சுட்டு அப்படியே. ஓகே காய்ஸ், நீங்கள் மோட்டோ விலாகில் எந்த அளவுக்கு சவுண்டு ஃபீல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ரொம்ப நாள் முன்னாடியே போட்டுட்டேன். பட் எனக்கு ஷூட் பண்ணுறது தான் நேரம் ஒத்து வரவில்லை. அதே பறக்க போகுது. குனிஞ்சுக்கோ. அவ்வளோ ரவ் அடிக்குது. சூப்பராக கேட்குது. மல்லி வந்துட்டோம் கரெக்டாக 3:25க்கு எடுத்தோமா. 3:25க்கு அங்கேருந்து எடுத்தோம். கரெக்டாக 5 நிமிஷத்தில் 4 நிமிஷத்தில் மல்லி வந்துட்டோம். கேமரா கழட்டி நின்றுக்கிட்டு இருந்தோம். ஹெல்மெட் வேறு முன்னாடி வந்து மூஞ்சியை மறைக்குதா, அதனால் கேமரா கழட்டிருக்கேன் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம போய் நேராக ஸ்பாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவை ஆன் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்பாட்டில் சந்திப்போம். பாய்.
ஐயோ மண்டை நல்லா இப்படி இருக்கு மண்டை மண்டே மண்டாரப்படி புண்டா. பாரவசு நான் ஹெல்மெட் போட்டு வரேன். அங்கே கை காட்டு வசு போட பார்த்து இப்போ நம்ம எங்க போறோம்? இங்கே பாரு இப்படி இப்படி காட்டு வசு கையை காமிச்சுக்கிட்டே போகும் இங்கே பாடுறான்றேன் சீ 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 சீ. மச்சான் யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க அப்படிதான் என்னது பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் வர்றா வர்றா கீழே கொண்டு போகுது பாத்தியா அதான் அப்படிதான் ஏத்தலாம் பார்த்தேன் சரி கீழே கீழே இழுத்துட்டு போகுது நம்மளுக்கு அந்த புயிர் பேசி வந்துட்டோமா? போ. எனக்கு ஒரு வண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வீட்டில் நிப்பாட்டி அடிச்சு சொல்லிட்டேன். அதெல்லாம் நம்மளும் வண்டியிலே அடிச்சு மேலே மலைக்கே போயிருக்கலாம். நம்ம வண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா டியோ. தனியாக பழம் போட்டு போயிட்டியான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முன்னாடி போகிறேன். அச்சோ திருல ஔவையார் மாதிரி புலம்ப விட்டானே தாக்க ஒரு நினைக்கிறோம் ஆனால் தாக்காது. ஏன்னா நாங்களே ஒரு குரங்கு. இல்லை நாங்கள் வண்டியில் போகிறத பார்த்துட்டு அது எங்களை பார்த்து பயப்படுவீங்க ரெண்டு குரங்கு வண்டியில் குரங்கு வணக்கம். எப்படி தாவது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சு கொண்டு வந்து வச்சுரா இப்படியோ மூஞ்சி வேறு திருவித்து போச்சு இதில் கொண்டு வரதுக்குள்ள அதான் இப்போ அதுக்கு தான் குளிக்க போகிறோம் சரி அருவி சவுண்டு கேட்குதா 3 நாளாக குளிக்கிறவனே. கன்றாவியே குளிக்க போகிறேன். என்ன சொல்கிற பார்த்த பச்சான் மொல்ல இருக்கு வேகமா இறக்க விடாத எப்படி இருக்குன்னு பாருங்க காய்ஸ் இதெல்லாம் இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படியே கம்மி இந்த ஒழுகுது ரசி அப்படியா பாருங்க இதில் இறங்கி அப்படியே இப்படி போகுது இதில் இதோ இருக்கு பாரு சூப்பராக இருக்கு இருக்கடா ஆனால் வழுகும் பாசே வாசே இந்த இதில் பார்த்து வா வழுகும்
நல்லா குளியல் போட்டாச்சுங்க. அவ்வளோதான் இறங்கியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் 5:30 ஆயிடுச்சு. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிடலாம் அப்படின்ட்டு தான் இறங்கிட்டோம். ஏன்னா ரொம்ப மோசமான பாதை, பெரிய பெரிய கல்லாக இருக்கும். அதனால தான் வெளிச்சத்தோடு இறங்கிடலான்னு சீக்கிரமாக இறங்கியாச்சு. போங்கப்பா ஏப்பா வழி விட மாட்டேங்காங்க இப்போ. அதான்ப்பா நம்மளும் சரி வழியில் ஏன்டா அடிக்கிறீங்க? அடில் ஊட்டி